Subscribe for more content. Next, second point. Second sum second point. 3 linear equation கொடுத்திருக்காங்க. So இது first equation எடுத்துக்கிறோம். இது second equation எடுத்துக்கிறோம். இது third equation எடுத்துக்கலாம். First equation 2y plus z equal to 3 into minus x plus 1. 2y plus z அப்படியே வச்சுக்கிறோம். Equal to 3 into minus x minus 3x 3 into 1 plus 1. ஸோ இப்போ ஆர்டராக எழுதிக்கிறோம். 2y minus 3x உள்ளே வரும்போது plus 3xஆக மாறும். plus z equal to 1 கான்ஸ்டண்ட்டாக அப்படியே வச்சுக்கிறோம். ஈக்குவல்ட்டுக்கு இந்த சைடு வரும்போது மைனஸ் 3x ப்ளஸ் 3xஆக மாறும். ப்ளஸ் 2y ப்ளஸ் z ஈக்குவல் டு 1. ஸோ இந்த ஈக்குவேஷனை நம்ம இப்போ ஃபஸ்ட் ஈக்குவேஷனாக எடுத்துக்கிறோம். ஸோ ஆட் 1 and 2. இப்போ ஃபஸ்ட் ஈக்குவேஷனையும் செகண்ட் ஈக்குவேஷனையும் ஆட் பண்ணுறோம். ஃபஸ்ட் ஈக்குவேஷன் இருக்குது 3x ப்ளஸ் 2y ப்ளஸ் z ஈக்குவல் டு 1. சாரி 3 into minus x minus 3x 3 into 1 3 வருங்க. ஸோ இங்கே 3, ஸோ இங்கேயும் 3. நெக்ஸ்ட் செகண்ட் ஈக்குவேஷன் இருக்கு minus x plus 3y minus z equal to minus 4. ஸோ இந்த z நம்ம கேன்சல் பண்ணலாம். ப்ளஸ் மைனஸ் சிம்பிள் மாறிக்கிறனால நம்ம கேன்சல் பண்ணிக்கிறோம். ஸோ 3x minus x வரும் 2x plus 2y plus 3y 5y equal to minus 4 plus 3 என்ன வரும் minus 1. ஸோ இந்த ஈக்குவேஷனை நம்ம ஃபோர்த் ஈக்குவேஷனை எடுத்துக்கலாம். ஸோ இப்போ செகண்ட் ஈக்குவேஷனையும் தேர்ட் ஈக்குவேஷனையும் சால்வ் பண்ணுறோம். ஸோ ஆட் 2 and 3. செகண்ட் ஈக்குவேஷனை 2ஆல் மல்டிப்ளை பண்ணும். செகண்ட் ஈக்குவேஷனை 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் இங்கே மைனஸ் 2zன்னு வரும். தேர்ட் ஈக்குவேஷனையும் 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் 2zன்னு வரும். இப்போ ஈஸியாக கேன்சல் பண்ணிடலாம். ஸோ செகண்ட் ஈக்குவேஷனை நான் 2ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன். இப்போ என்ன வரும் மைனஸ் 2x ப்ளஸ் 6y மைனஸ் 2z ஈக்குவல் டு மைனஸ் 8. நெக்ஸ்ட்டு தேர்ட் ஈக்குவேஷனையும் நான் 2ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன். தேர்ட் ஈக்குவேஷனை 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் 6x plus 4y plus 2z equal to 2 into minus 1 by 2. தேர்ட் ஈக்குவேஷனை 2ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது 6x plus தேர்ட் ஈக்குவேஷன் 2ஆல் மல்டிப்ளை பண்ணுறோம். 6x plus 4y plus 2z 2 into minus 1 by 2. இந்த 2க்கும் இந்த 2க்கும் நம்ம கேன்சல் பண்ணிடலாம். அதே மாதிரி இந்த மைனஸ் 2zக்கும் ப்ளஸ் 2zக்கும் கேன்சல் பண்ணிடலாம். ஸோ இந்த செகண்ட் அண்ட் தேர்ட் ஈக்குவேஷனை இந்த செகண்ட் சால்வ் பண்ணும்போது செகண்ட் ஈக்குவேஷனை 3ஆல் மல்டிப்ளை பண்ணால் இங்கே 3x வந்துடும். ஸோ இந்த 3x இந்த 3x ஈஸியாக நம்ம கேன்சல் பண்ணலாம். பட் இங்கே ஃப்ராக்ஷனில் இருக்க நம்பரை நம்ம சால்வ் பண்ண முடியாது, கேன்சல் பண்ண முடியாது. ஸோ அதனால தான் நான் 2ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன். இங்கே 2ஆல் மல்டிப்ளை பண்ணி இந்த நம்பரையும் 2ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது இங்கே 2z வந்துடும், கேன்சல் ஆகிடும். ஸோ இங்கே 2ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது இது கேன்சல் ஆகி 2 கேன்சல் ஆகி minus 1 வரும். அதனால தான் நான் 2ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன். இப்போ இங்கே என்ன வரும் 4x ப்ளஸ் 10y ஈக்குவல் டு minus 8 minus 1 ஏன்னா ஒரு minus 9. ஸோ இந்த நம்பரை இப்போ திரும்ப நான் டிவைடட் 2 பண்ணுறேன். இப்போ 2x ப்ளஸ் 5y ஈக்குவல் டு மைனஸ் 9 டிவைடட் 2ன்னு வரும். ஸோ இந்த ஈக்குவேஷனை நம்ம ஃபிஃப்த்து ஈக்குவேஷனாக எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் 4th and 5 ஈக்குவேஷனை சால்வ் பண்ணுறேன். 2x ப்ளஸ் 5y ஈக்குவல் டு மைனஸ் 1. ஃபிஃப்த்து ஈக்குவேஷன் 2x ப்ளஸ் 5y ஈக்குவல் டு மைனஸ் 9 டிவைடட் 2. இப்போ நம்ம சிம்பிள் மாற்றலாம். இங்கே மைனஸ், இங்கே ப்ளஸ் இருக்குது மைனஸ், இங்கே மைனஸ் இருக்குது ப்ளஸ். ஸோ இந்த டேர்ம் அப்படியே கேன்சல் ஆகிடும்.
plus 2x minus 2x 0 plus y minus 5y cancel ஆகிடும். ஸோ லெஃப்ட் சைடு வந்து இந்த டேர்ம் 0 ஈக்குவல் டு இங்கே மைனஸ் 1 ப்ளஸ் 9 டிவைடட் 2 இருக்குது. இப்போ இங்கே என்ன வரும் மைனஸ் 1 சாரி 1 இன்ட்டு மைனஸ் 1 இன்ட்டு 2 minus 2 plus 9 divided 2. இப்போ plus 9 minus 2 என்ன வரும் plus 7 divided 2. இப்போ 0 equal to 7 divided 2 வருது. minus 1 plus இந்த சிம்பிளை தான் எடுக்கணும் plus 9 divided 2 minus 1 into 2 minus 2 plus 9 divided 2. plus 9 minus 2 என்ன வரும் plus 7 பெரிய நம்பர் சிம்பிள் plus so 7 divided 2. இப்போ 0 equal to 7 divided 2. ஒரு நம்பர் வந்து equal to 0 அப்படின்னு வந்துச்சுன்னா அது வந்து நம்ம நோ சொல்யூஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு நம்பர் வந்து ஒரு கான்ஸ்டன்ட் ஈக்குவல் டு 0 அப்படின்னு வந்தாலே அது நோ சொல்யூஷன். Here 0 equal to 7/2 வந்தா then this system is inconstant and has no solution.